போறவங்க அந்த கும்பிடுறது, அங்க இருக்கிற பள்ளி அது சத்தம் போட்டுச்சுன்னா அதுதான் உத்தரவு. எது சாமி உத்தரவு விட்டுட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு. இந்த வழிகள்லாம் இப்ப மாறிட்டு இருக்கு. அப்ப இளம் தலைமுறையினர் இதுல கவனம் செலுத்தணும். இது அந்தந்த ஊர்ல நீங்க சாதனை படைக்கணும். எந்தெந்த ஊர்ல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்தந்த ஊர்ல குறிப்பிடத்தக்க இது போன்ற சாதனையை படைக்க வேண்டும். காடு உருவாக்கணும், எல்லாத்தையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதே மாதிரி மதுவுக்கு எதிராக நம்ம மிகப்பெரிய இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எனர்ஜி பண்ணணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எங்க ஊரு கீழே பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல பொங்கல் அன்னைக்கு, கண்ணும் பொங்கல் அன்னைக்கு சீட்டு போடுறதுன்னு ஒரு பழக்கம். அதாவது ஊர்ல இருக்க எல்லாரு பேரும் பனை ஓலையில எழுதியிருக்கும். பனை ஓலையில ஊர்ல இருக்க எல்லா பேரும் எழுதியிருக்கும். அந்த பனை ஓலையை குலுக்கி போட்டு அதை எடுத்து யாரு பேர் இருக்கோ அவர்களுக்கு தான் அன்னைக்கு முதல் மரியாதை. இப்ப எங்க நவீனமான எங்க ஊர்ல சொன்னாங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டுருவோம் சீட்டு அப்படின்னு. நான் அதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா இன்னமும் அந்த பனை ஓலை இருக்கு. 4 தலைமுறைக்கு முந்தி எழுதின அந்த நெட் எழுத்து இருக்கு பாருங்க, அதாவது ஒண்ணு சேர்த்து 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 எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்துக்கள் வரைக்கும் இன்னும் இருக்கு. அது பாதுகாப்பா வச்சிருக்கோம். எழுத்தாணி அதோட சுத்தி இருக்கும். அந்த ஒரு சின்ன அந்த பண பொட்டியில அது கட்டப்பட்டிருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழமையை, ஒரு இயற்கையான பழமையை நம்ம மாற விடணும். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் நஞ்சில்லா உணவு உண்ணுவது, சாப்பாட்டுக்குன்னு சில இடங்கள்ல சில ஒரு 100 குழி 200 குழியில இந்த நம்ம ரசாயன உரம் போடாம அதை உற்பத்தி பண்ணி சாப்பிடுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தூணும் ஒரு விற்பனை நிலையங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு சந்தை இருந்துச்சுன்னா, அங்க பனைப்பொருட்களை வச்சு விற்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வனத்துறை அதிகாரிகள் அதே போல நம்ம வந்திருக்காங்க. எதிர்த்தாப்புல நம்முடைய சோழ நாட்டு பட்டாளம், இந்த நாட்டுக்காக தங்களுடைய உழைப்பை அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த இயற்கை சூழலுக்கும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இங்க வந்திருக்கிற இந்த மாணவர்கள் எல்லாம் வழி நடத்துகிற இந்த திட்ட அலுவலர்கள், அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள், இவங்க பணியெல்லாம் மிகப்பெரிய பணி, பாராட்டுதலுக்குரியது. இன்னைய தேதியை எல்லாரும் இங்க வந்திருக்க அத்தனை பேரும் நினைவில் வச்சுக்கணும். இன்னைய தேதி நாங்க தமிழ் பல்கலைக்கழக வளாகத்துல போய் இவ்வளவு பேர் சேர்ந்து நாங்க பனை விதை நட்டோம். அந்த பனை விதை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பணம் தோப்பா இருக்கும். ஏன்னா இந்த தோப்புல உட்காந்து இளைப்பாறலாம், பேசலாம். இது மாதிரி அங்கங்க குறுங்காடுகள், அது போல பல்வேறு இப்ப ஊர்கள்ல, நம்ம ஊரு இப்ப எல்லாரும் பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வருவீங்க. உங்க கிராமத்துல நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். அங்க இருக்கிற கோயில்ல பாத்தீங்கன்னா மதில் இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. அங்க ஒரு நந்தவனம் தோட்டம் அது உருவாக்குறது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு நேரா பல காடுகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பட்டுக்கோட்டையில இருந்து நம்ம தஞ்சாவூர் வர்ற வழியில சூரக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த மரங்கள்ல அப்படியே கொடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அந்த காடாதான் இருக்கும். அது பாக்குறவங்க அத்தனை பேரும் அந்த இடத்த திரும்பி பார்க்காம வர மாட்டாங்க. இன்னைக்கு நவீன மயத்துல எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிவிட்டு கட்டடத்தை கட்டி ஒரு பூசாரியை கொண்டாந்து வச்சுட்டு அங்க சாமி கும்பிட்டுருக்காங்க. கிராம வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.